வணக்கம். சென்ற வாரம் பொருளாதாரம் சம்பந்தமான நம்முடைய பேச்சு தொடரில் எப்படி 1700வது வருடம் பொது யுகம் 1700வது வருட காலத்தில் இந்திய மற்றும் உலக பொருளாதாரங்களினுடைய சூழ்நிலை இருந்தது என்ன என்பதை பற்றி பார்த்தோம். அதில் ஒரே ஒரு விஷயம் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டியது, பொது யுகம் தொடங்கி 1700வது வருடத்திலே கூட 17 நூற்றாண்டுகள் சமயத்திலே கூட உலக அளவில் நம்முடைய இந்திய பொருளாதாரம் தான் மிக முதன்மை நிலை பொருளாதாரமாக இருந்தது. அது உலகத்திற்கு பொருளாதாரத்திற்கு 24.7 விழுக்காடு பங்களித்து கொண்டு இருந்தது. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்த்தோம். நம்முடைய பொருளாதாரமும் நம்மை தொடர்ந்து பின்னுக்கு வந்து கொண்டிருந்த சீன பொருளாதாரமும் இவை இரண்டுமே தங்களுடைய செல்வாக்கிலிருந்து சரிய தொடங்கி இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம். நம்முடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஏறத்தாழ 1000 பொது யுகம் 1000வது வருடத்திலிருந்து சரிவுகள் ஏற்பட்டு கொண்டே இருந்தன. அதற்கு காரணம் வெளிநாடுகளில் இருந்து வந்த இந்த முகலாய ஊடுருவாளர்கள் அவர்களுக்கு நம்முடைய செல்வத்தை கொள்ளையடித்தது, நம்முடைய சமூகங்கள் பொருளாதாரம் அவற்றில் சீரழிவுகளை ஏற்படுத்தியது. இவையெல்லாம் காரணம். ஆனாலும் கூட இந்தியா தன்னுடைய முதன்மை நிலையை வைத்திருந்தது. அதே மாதிரி மேற்கத்திய பொருளாதாரங்களை பொறுத்தவரையில் முதல் முறையாக 1500வது வருடத்தில் அமெரிக்க மற்றும் யூகே, அப்போதைய யுனைடெட் கிங்டம் என்று சொல்லக்கூடிய பிரிட்டிஷாரினுடைய அந்த நாடு, அந்த பகுதி இரண்டுமே முதல் முறையாக உலக பொருளாதார வரைபடத்தில் தன்னுடைய தலைகளை காட்டத் துவங்கியிருந்தன. ஆனால் அவர்களுடைய பங்களிப்பு மிக குறைவாகத்தான் இருந்தது, அதிகமாக இல்லை. இதில் ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், 1500லிருந்து 1700 வரை ஒரு 200 வருட காலத்தில் இந்த யூகேவினுடைய பிரிட்டனுடைய பொருளாதாரமானது 264 விழுக்காடு வளர்ந்திருந்தது என்று நாம் பார்த்தோம். ஏனென்று சொன்னால் அந்த காலத்திலே தான் அவர்கள் பொருளாதாரத்தில் சம்பாதிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள். அது முறைப்படி சம்பாதித்தார்களா என்றால் இல்லை, ஆனால் அவர்கள் பொருளாதாரம் பெரிய அளவுக்கு வளர்ந்திருந்தது என்பது அப்போதுதான் என்கின்ற விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். அப்போதும் கூட யூகேவினுடைய பொருளாதாரம், கிரேட் பிரிட்டனுடைய பொருளாதாரம் பங்களிப்பு 1500ல் 1.1 விழுக்காடாக இருந்தது. அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் 0.3 விழுக்காடாக இருந்தது. ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட வருட காலத்தில் 1500ல் தொடங்கி 16வது நூற்றாண்டினுடைய காலத்தில் தொடங்கி தான் மேற்கு ஐரோப்பா, குறிப்பாக கிரேட் பிரிட்டனுடைய பொருளாதாரமானது மிக வேகமாக வளர்ச்சியுற்றது. இந்த சமயத்தில் நாம் ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும். இந்த பிரிட்டன் என்கின்ற நாடு எப்படி இவ்வளவு வேகமாக வந்தது, அதனுடைய பின்னணி என்ன என்பது முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். முதலிலே பின்னணியை தெரிந்து கொள்வோம். பிறகு போக போக நம்முடைய பொருளாதாரத்தோடு ஒப்பிட்டு அவர்கள் பொருளாதாரத்தை பார்க்கலாம். பிரிட்டன் என்பது நம்முடைய நாட்டோடு ஒப்பிடுகின்ற போது மிக சிறிய நாடு, மிகவும் புதிய நாடு. அந்த நாட்டிற்கு என்று 15வது நூற்றாண்டு வரை ஒரு அடையாளம் கூட இல்லை, தனி அடையாளம் கூட இல்லை. அவர்களது எல்லை பகுதிகளே கூட வரையறுக்கப்படவில்லை, முழுமையாக வரையறுக்கப்படவில்லை. இன்றைக்கு கூட பிரிட்டனுடைய மக்கள் தொகை தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையை விட குறைவு. இன்றைக்கு தமிழகத்தினுடைய மக்கள் தொகை 8 கோடிக்கு அதிகம், பிரிட்டனுடைய மக்கள் தொகை ஒரு 6 கோடிக்கு சற்று அதிகம், அவ்வளவுதான். ஆக அந்த நாடு மிக சிறியது மற்றும் மிக புதியதானது. அதற்கு என்று பெரிய பாரம்பரியம் இல்லை. அதனால தான் ஒரு முறை பெர்னாட் ஷா அவர்கள் கூறிய போது சொல்லியிருந்தார், இந்தியர்களெல்லாம் நவீன அறிவு பெற்று முன்னோடிகளாக இருந்த காலத்தில் நாம் இலைகளையும் தடைகளையும் உடுத்தி கொண்டு காட்டு மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டிருந்தோம் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆக அந்த 15-16வது நூற்றாண்டு சமயங்களில் ஐரோப்பிய நாடுகளில் போர்கள் நடைபெற்று கொண்டிருந்தன. அந்த போர்கள் எல்லைகளுக்காகவும் பொருளாதார காரணங்களுக்காகவும் கூட நடைபெற்றன. பிரிட்டன் போன்ற நாடுகள், பிரான்ஸ் போன்ற நாடுகளினுடைய வளர்ச்சியே கூட
அந்த காலகட்டத்திலே தான் ஏற்பட்டது. அந்த காலகட்டம் வியாபார காலகட்டம் அல்லது வணிக காலகட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு ஆங்கிலத்தில் மர்கண்டலிசம் என்று பெயர். உண்மையிலே மர்கண்டலிசம் என்பதே ஒரு வகையான போர். ஒரு நாட்டு மக்கள், ஒரு பகுதி மக்கள் பிற பகுதி மக்களினுடைய செல்வத்தை எடுத்துக்கொள்வதற்காக அல்லது சுரண்டுவதற்காக அல்லது பிடுங்கிக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்ட முறைதான் அந்த மர்கண்டலிசம் என்பது. அந்த மர்கண்டலிச காலத்திலே தான் இந்த காலனி ஆதிக்க அதிகமானது உருவாகி நடந்தது. ஆதிக்கம் என்பது மேலாதிக்கம், பேரரசு என்று சொல்லக்கூடிய அந்த எம்பையர் அவையெல்லாம் உருவாக்கப்பட்டது அந்த சமயத்திலே தான். அதில் முக்கியமான விஷயம், அவை அரசாங்கத்தாலே நடத்தப்பட்டன. அந்த பொருளாதார போர், எக்கனாமிக் வார், அவை அரசாங்கத்தாலே நடத்தப்பட்டன. அதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் அப்போது அந்த ஐரோப்பிய நாடுகளில் என்ன நம்பினார்கள் என்றால், உலக பொருளாதாரம் என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதி தான். உலக வியாபாரம் என்பது நிலைத்தது, பொருளாதாரம் என்பது நிலைத்து அப்படியே தான் இருக்கும். ஆங்கிலத்தில் ஃபிக்ஸடாகத்தான் இருக்கும். ஆகவே இருக்கக்கூடிய அந்த ஃபிக்ஸடு செல்வத்தை நாம் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்கமும் வெள்ளியும் அதிகமாக நம்மிடம் இருக்க வேண்டும். அப்படியானால் எப்படி இருப்பது? அடுத்த நாட்டு மக்களிடம், பிற மக்களிடம் இருந்து அவற்றை எடுத்துக்கொள்வது, பிடுங்கிக் கொள்வது. ஆக அதற்காக உருவாக்கப்பட்ட முறைதான் மர்கண்டலிசம். அதன் ஒரு பகுதியாகத்தான் இந்த கடல் கொள்ளை, அந்த கடலில் கொள்ளையடிக்கக்கூடிய முறையை அரசாங்கங்களில் கூட நடத்தி வந்தன. ஆகவே அந்த காலகட்டத்திலே தான் கிழக்கிந்திய கம்பெனியானது 1600 இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்டது. அது கிழக்கு இந்திய கம்பெனி என்று பெயர் வைத்ததற்கு காரணமே, நம்முடைய இந்திய நாடு செல்வந்த நாடு என்று அவர்களுக்கு தெரியும். உலகத்தினுடைய செல்வமிக்க பகுதி என்பது தெரியும். ஆகவே அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்று 1600 லண்டனில் பதிவு செய்யப்பட்டது. அதற்கு பின்னாலே 1013ஆம் ஆண்டு அவர்கள் முதலாக நம்முடைய குஜராத் பகுதியில் சூரத்திற்கு வந்து அவர்கள் முதல் குடியமைப்பை ஏற்படுத்துகிறார்கள். செட்டில்மெண்ட் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவோம். அந்த செட்டில்மெண்ட்டை அங்கே ஏற்படுத்துகிறார்கள். நம்முடைய அரசர்கள், அன்று இருந்தவர்கள் எல்லோருமே தாராள மனப்பான்மை கொண்டவர்கள், அனைவரையும் வரவேற்கக்கூடிய மனப்பான்மை கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் வியாபாரத்திற்காக வந்ததனால நாம் அவர்களையும் அனுமதித்தோம். ஆனால் பொருளாதார வரலாற்றாசிரியர் ஆங்கஸ் மாடிசன், அவர் ஒரு ஐரோப்பியர், அவர் சொல்லுவார், முதல் முறையாக இந்திய நாட்டில் வியாபாரத்தில் இந்த அந்நியர்களினுடைய தாக்கம், சூழ்ச்சி இவற்றையெல்லாம் அந்த நாடு கண்டது அதற்கு பின்னால் தான் என்று சொல்லுவார். ஏனென்றால் அதுவரை நம்முடைய நாடு வியாபாரத்தில் அனைவரிடமும் நேர்மையாக நடந்து கொண்டது. யார் வந்தாலும் அவர்களிடத்தில் நேர்மையை எதிர்பார்த்தது, தானும் நேர்மையாக நடந்து கொண்டது. அதில் சூழ்ச்சிகளோ அடுத்தவர்களை அழிக்கக்கூடிய தன்மையோ இல்லை. பொருளினுடைய தரத்தை பொறுத்து விலைகள் எல்லாம் நிர்ணயம் செய்யப்பட்டன. ஆனால் முதல் முறையாக இந்த ஆங்கிலேயர்கள் இங்கே இந்த கிழக்கிந்திய கம்பெனி வாயிலாக நுழைந்த பின்னால் அவர்கள் நம்முடைய ஊர்களினுடைய வியாபாரத்தில் மட்டுமல்லாமல் அரசியலிலும் ஈடுபட ஆரம்பித்தார்கள். அதனால் அங்கு இருக்கக்கூடிய சிற்றரசர்களிடத்தில், மக்களிடத்தில் போர்களை தூண்டினார்கள். தங்களுடைய லாபத்திற்காக எல்லா தவறுகளையும் செய்தார்கள். ஆக இதைத்தான் ஆங்கஸ் மாடிசன் சொல்லுகிறார், ஃபர்ஸ்ட் டைம் இந்தியா விட்னஸ்ட், இந்தியா இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது என்று அவர் சொல்லுவார். அதற்கு தொடர்ந்து அந்த அதிகாரிகள், கிழக்கிந்திய கம்பெனிகளினுடைய அதிகாரிகளாக வந்தவர்கள் சட்டபூர்வமாக நிறைய பணத்தை, செல்வத்தை இங்கிருந்து எடுத்துக்கொண்டார்கள். சட்டத்தை மீறி வெவ்வேறு வழிகளில் ஊழல் செய்து அவர்கள் பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பித்தார்கள். அதுவும் 1757 பிளாசி யுத்தம் என்பது வங்காளத்தில் நடந்தது. அதில் ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்ற பின்னால் கொள்ளையடிப்பதை அவர்கள் நடைமுறையாகவே தொடர்ந்து எடுத்துக்கொண்டார்கள்.
நம்மள சில பேருக்கு தெரிந்திருக்கலாம். ராபர்ட் கிளைவ் என்கின்ற ஒருவன் அந்த கிழக்கிந்திய கம்பெனியினுடைய சாதாரண கிளர்க் எழுத்தாளராக இங்கு வந்து சேர்ந்தவன். இங்கு வந்து வேலைக்கு சேர்ந்த பின்னால் தன்னுடைய சூழ்ச்சிகளினால நிறைய செல்வத்தை கொள்ளையடித்து பிறகு அவன் பணியாற்றி அங்கே இங்கிலாந்து நாட்டில் ஓய்வு பெற சென்றபோது, ரிட்டையர்மெண்ட் ஆன பின்னால் ஓய்வு பெற சென்றபோது ஐரோப்பாவினுடைய மிகப்பெரிய பணக்காரர்களில் செல்வந்தர்களில் ஒருவனாக மாறிப்போனான். அவன் குறித்து நிறைய குற்றச்சாட்டுகள் எல்லாம் இங்கு எழுந்தன. அவையெல்லாம் அந்த நாட்டு தலைமையகத்துக்கும் சென்றது. ஆகவே அந்த நாட்டினுடைய இந்த நீதிமன்றமானது ஒரு குழுவை நியமித்து அதற்காக விசாரணை செய்தது. அந்த குழு அவனை பற்றி கேள்வி கேட்டபோது அவன் சொன்னான், இந்திய நாடு அளப்பரிய செல்வத்தை கொண்டிருக்கக்கூடிய நாடு. நான் அங்கிருந்து எடுத்து வந்த செல்வம் என்பது மிக மிக குறைவானது என்று அவன் சொன்னான். ஆக அப்படியெல்லாம் இங்கிருந்து பல பேர் செல்வத்தை எல்லாம் எடுத்து சென்றார்கள். அதன் பயனாக அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தரானார்கள். பிறகு அவன் தற்கொலை செய்து கொண்டு இறந்து விட்டான் என்பது ஒரு பெரிய நிகழ்வு. ஆக இப்படித்தான் நம்முடைய நாட்டிலிருந்து செல்வங்கள் எல்லாம் எடுத்து செல்லப்பட்டன. அதனால நம்முடைய நாட்டில் இந்த கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிரான போராட்டங்கள், மக்களினுடைய எழுச்சிகள் எல்லாம் ஆரம்பித்து தொடர்ந்து நடந்தன. அதற்கு பின்னாலே தான் 1858 அங்கே இருக்க அந்த ராணி நம்முடைய இந்திய நாட்டை அரசாங்கத்தினுடைய ஆளுமைக்கு கீழே அப்போதுதான் கொண்டு வந்தார். அதற்கு முன்னாலே 1757 தொடங்கி 857 வரை கிழக்கிந்திய கம்பெனியினுடைய முழு கட்டுப்பாட்டில் இருந்தது. பிளாசி யுத்தத்திற்கு முன்னாலே கூட அவர்களுக்கு சூழ்ச்சிகள், தொந்தரவுகளை எல்லாம் கொடுத்து செல்வங்களை சுரண்ட ஆரம்பித்திருந்தார்கள். ஆகவே பிரிட்டன் நாட்டினுடைய சூழ்நிலை மிக சாதாரணமாக இருந்த சூழ்நிலை. அவர்களுக்கு என்று ஒரு பெரிய அரசியல் வரலாறோ, சமூக வரலாறோ, பொருளாதார வரலாறோ சுத்தமாக இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே அவர்கள் ஏதோ தொழில் புரட்சி ஏற்படுத்தினார்கள், கல்வி புரட்சியை இங்கு கொண்டு வந்தார்கள் என்பதெல்லாம் முழுக்க பொய்யான விஷயம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நன்றி.